வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களும் அது எப்படி செய்யணுங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பக்கோடா செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், 1 பூண்டு பல், கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி அல்லது சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/8 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துட்டு துருவி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சீவும் போது நல்ல பெரிய ஓட்டை இருக்கிற இடத்துல வச்சு சீவி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிறதுல வச்சு சீவினோன்னா உருளைக்கிழங்கு நச நசன்னு ஆகிடும். பொரிச்சு எடுக்கும் போது கிறிஸ்பியாக வராது. அடுத்ததாக வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த பக்கோடா ரெசிபிக்கு உருளைக்கிழங்கு 2ம் வெங்காயம் 1ம் வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா 2 வெங்காயம் 2 உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு சைஸ் அளவுக்கே வெங்காயத்தையும் நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பூண்டையும் நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மிக்ஸ் பண்ணக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, சோம்பு, கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துடாம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு கரெக்டாக பார்த்துட்டு இதை வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடா போடுறதுக்கு 3 விரல் பிடிச்சி எடுக்கும் போது எவ்வளோ வருமோ அவ்வளோ மட்டும் எடுத்து எண்ணெயில் போட்டால் போதும். அதுக்கு மேலே நிறையா நம்ம ஒரு கை அளவுக்கு பிடிச்சி போட்டோம்னா பக்கோடா உள்ளே வேகாமல் அப்படியே நச நசான்னு இருக்கும். பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெயை மீடியம் டு ஹை ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக வச்சு போடுறதுனால பக்கோடா எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமான அளவில் போட்டு எடுத்தோம்னா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். அளவு நிறையா எடுத்து போட்டுட்டோம்னா உள்ளே வேகாமையும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி. இந்த உருளைக்கிழங்கு பக்கோடா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.